குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழக அரசு அலங்கார ஊர்திக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பசுமை மின்சக்தி என்ற அலங்கார ஊர்தி பங்கேற்க அனுமதி. சென்னை எழும்பூரில் 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. காவல்துறையின் வாகனத்தின் கீழ் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ஹரியானாவில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 3360 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 23,000 சரிவு. பொதிகை, முத்துநகர் உள்ளிட்ட 65 ரயில்களின் வேகம் அதிகரிப்பு. நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 85% ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி மற்றும் சேலை, ரொக்கம் மற்றும் கரும்பு தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கிற்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக ஆஜரான தாவேக நிர்வாகிகள். ஆட்சியர் மற்றும் எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் ஆஜர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஜனவரியில் தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பு. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திறக்கப்பட்ட பரமபத வாசல். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருப்பதியில் அதிகாலை 1:30 மணிக்கு திறக்கப்பட்ட சொர்க்கவாசல். சென்னை தியாகராய நகரில் உள்ள பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள். வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதியில் நடந்த தங்க தேரோட்டம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வழியாக விமான நிலையம் செல்லும் நேரடி மெட்ரோ ரயில் சேவைகள் ரத்து. ஆலந்தூரில் இறங்கி ப்ளூ லைன் வழியாக விமான நிலையம் செல்ல அறிவுறுத்தல். ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னையிலிருந்து 570 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று மட்டும் சுமார் 240 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு.
சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது மகர விளக்கு பூஜை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. படகையும் பறிமுதல் செய்து விசாரணை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகாலை மற்றும் இரவு வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நாய் கடித்து இறந்த எருமை மாட்டின் பாலை அருந்தியதால் அச்சம். ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மக்கள். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார். நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ரஷ்ய அதிபர் புதின் இல்லம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த உக்ரைன் முயற்சித்ததாக அந்நாடு குற்றச்சாட்டு. புதின் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம்.